வாவ். உப்பு ஒரு மேசக்கரண்டி உப்பு போட்டுட்டு, இது வந்து பைகார்பனேட் சோடா, அப்பச்சோடா கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியை திறந்துருக்கு. நான் லைட்டான ஓம் போட்டேன். கரைச்சிட்டு இதில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் போட்டு கழுவணும். இது வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் லைட்டான சுடு தண்ணியில் உப்பு போட்டு கழுவிட்டு இந்த பழங்களை, ஏன்னு சொன்னால் இந்த பழங்கள் வந்து கடைகளில் இருக்க நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி, சாதாரணமாக சும்மா நாங்கள் கழுவி போட்டு எடுத்து, இது பீட்ரூட்டு, இது சமைக்கிறது, அது பிரச்சனையில் நாங்கள் தோலை சீவிட்டு சமைக்கலாம். இந்த பழங்களை வந்து உடனே வெட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்க நல்லா கழுவிட்டு வெட்டுங்க. தோல் தானே உள்ளே இருந்து தானே நாங்கள் எடுக்க போகிறோம், ஏன் நாங்கள் இதை வெட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தேசிக்காயை கூட நல்லா கசக்கிட்டு கறிக்கு புளிகிறதுக்கு முதல் கசக்கி போட்டு இதை கழுவுங்க. இந்த தோலில் பழத்தில் இருந்து வாரதில்லை, வெளியிடங்களில் இருந்து வர அழுக்குகள், ஒரேஞ்சாக இருக்கட்டும் மாம்பழமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முந்தி மரத்தில் பிடுங்கின உடனே சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும், சாப்பிடலாம். அது எங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அழுக்கு இருக்குதுன்னு. ஆனால் இதுகள் வந்து இப்போ எங்கேயோ இருந்து தான் எங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்குது. இப்போ அதனால் நாங்கள் வடிவாக கழுவணும். இப்போ நான் அதே தான் இதை கழுவுறேன். இந்த பழங்களை மட்டும் கழுவுறதில்லை, எல்லா பொருட்களும், அதாவது சமைக்கிற பொருட்களாக இருக்கட்டும், சும்மா சாதாரணமாக நாங்கள் சலட் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எண்ணெய் வெட்டி சமைக்க ரெடியாகணும். எல்லாத்தையும் கழுவி எடுப்போம். இது வந்து உப்பும் பைகார்பனேட் சோடாவும் போட்டு கழுவி இருக்கிறேன். அதை 2 தண்ணியில் கழுவி எடுத்தோம்னு சொன்னால் சரி. மலருங்கள் அமுத கீதம். பீட்ரூட்டு, ஆரஞ்சு, அவகோடா, ஆப்பிள், celery, carrot, lemon, லெமோனோ. அடுத்தது மாம்பழம், மாங்காய். இது வந்து என்ன சொல்கிறோம், வத்தாப்பழம் பண்ணுறோம் நாங்கள் ஊரில், இது வாட்டர்மெலன். அடுத்தது கீரை, ஸ்பினச். என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு ஜூஸ் செய்து காட்ட போகிறேன். ஏன்னு சொன்னால் லண்டனில் மட்டும் இல்லை, யூரோப்பிலையும் சரி, இலங்கையிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, வெயிலண்டா கொளுத்தி எறியுது. நம்மளாக எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறேன்னு சொல்லலாம். இந்த 2 கிழமையும் நல்ல வெயிலாக இருந்தது. அதனால் தனியாக சமைக்கிறது மட்டும் உங்களுக்கு செய்து காட்டாமல் இடக்கிடையே இந்த ஜூஸையும் நீங்கள் அடித்து குடியுங்க. இந்த எல்லா சத்து நிறைந்தது இந்த வெக்க காலத்தில் கண்டிப்பாக குடிக்க வேண்டியது. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. எங்களோட வீட்லேயும் எல்லோருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டோம். அந்த நேரங்களில் எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணினதுன்னு சொன்னால் நாங்களாக வீட்டில் செய்து குடித்த ஜூஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக பழங்களை வேண்டி கொண்டு வந்து நான் அடித்தேன். நான் இன்றைக்கு நான் புதுசாக ஒரு ஜூஸ் மேக்கர் வேண்டியிருக்கேன், அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் ஜூஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முதல் இவ்வளோ நாள் நான் மிக்சியில் தான் எப்போ பார்த்தாலும் ஜூஸ் அடிப்பேன். என்னென்னா எனக்கு ஈஸி மாதிரி இருக்கிறது. ஒரு சேஞ்சுக்காண்டி ஒரு ஜூஸ் மேக்கரை வேண்டி பார்ப்போம்ட்டு வேண்டி கொண்டு வந்து நான் அதை இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஜூஸ் மேக்கர் வந்து நான் ஹொஸ்கோவில் வேண்டினேன். ஹொஸ்கோ கூடுதலாக எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லண்டனில் இருக்குது, அமெரிக்கா கனடாவில் இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் இருக்கிறத பற்றி எனக்கு தெரிய இல்லை. ஆனால் இதே மாதிரி சிமிலராக உங்களுக்கு கிடைக்குமென்று தான் நினைக்கிறேன்.
வாவ், சூப்பராக இருக்குல்ல? நல்லா பழண்டு கருப்பு நல்லா இருக்கு. ஐயோம்மா, நல்லா வடிவாக இருக்குதுல்ல? இனி என்ன இருக்குதுக்குள்ள இது எப்படி பார்ட்ஸ் ஆக்குறாட்டு முதல் பார்க்கணும். அப்போ தான் கழுவலாம் எடுத்து. ஓகே, இதெல்லாம் கழுவிட்டு ஒவ்வொரு பொருட்களாக போட்டணும். எஸ், நானும் இப்போ தான் பார்க்குறேன். சும்மா அப்படி இப்படி மாட்டி பார்க்குறேனே ஏன்னா. எஸ், ஆப்பிள், கிக்கும்பர், அடுத்தது செலரி, ஒரு செலரி, ஒரு கிக்கும்பர், அடுத்தது ஒரு கிவி ஃப்ரூட்ஸ், லைம், கோகோனட் வாட்டர். இனிப்புக்காக நான் கோகோனட் வாட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோகோனட் வாட்டர் இல்லையான்னு சொன்னால் தேன் விட்டு தண்ணி விடலாம், இல்லைன்னா தண்ணி விட்டு சீனி போடலாம் தேவைப்பட்டால். இதில் நீங்கள் அடிக்கும்போது தெரியும் ஜூஸ் வந்து எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அதை வச்சு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு ஆப்பிள், ஓகே, அடுத்தது செலரி, அடுத்தது ஒரு சின்ன துண்டு கிக்கும்பர், அடுத்தது கிவி ஃப்ரூட்ஸ், ஓகே, லைம், அதாவது எங்களோட நாட்டு தேசிக்காய். இது வந்து வித்தியாசம், இது கொடியில் வாருதா, இது வந்து லெமன். ஆனால் எனக்கு நார்மலாக இது பிடிக்கும் கூட. இதே மட்டும் வச்சு கொள்ளுவோம். லெமன், லைம். ஓகே, முதல்ல ஆப்பிள், ஒரு பாதி ஆப்பிளை இதுக்குள்ளே போடுறேன். அடுத்தது ஒரு சின்ன துண்டு கிக்கும்பர், அதையும் இதுக்குள்ளே போடுறேன். அடுத்தது கிவி ஃப்ரூட், அடுத்தது செலரி கணக்க போடாமல் சின்ன துண்டு 2 துண்டு போடுவோம். இந்த ஃப்ளேவர் சில வேளை பிடிக்காது, ஆனால் அது எனக்கு பிடிக்கும். அதுண்ட அந்த ஒரு டேஸ்ட்டும் அந்த ஒரு ஜூஸ்னஸும் எனக்கு பிடிக்கும். பார்ப்போம், ஒரு ஆளில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ஜூஸை குடித்து எப்படி இருக்கிறாருன்னு சொல்ல போகிறேன். அடுத்தது இந்த லைம் வந்து புளிஞ்சு விடுறேன். ஏனென்றால் இந்த தோலோட போட்டால் அதுக்குள்ளே அடிக்கும்போது அது கைக்கும். எங்களுக்கு ஃப்ளேவருக்கு தானே வேணும், அதனால் நான் சும்மா கையால் கொஞ்சமாக புளிஞ்சு விடுறேன். நான் வந்து இப்போ இவ்வளவு தான் வந்திருக்குது. இந்த ஒரு கப்புக்காண்டி ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுக்கிறதுக்காக திரும்பவும் அந்த பாதி ஆப்பிளில் இருந்ததை கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ நாங்கள் இப்போ அந்த அடித்த ஜூஸுக்கு இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதான்னு சொல்லி. உடனே குடிக்க நல்லா இருக்கும். உங்களுக்கு இதுக்குள்ளே ஐஸ் போட்டு குடிக்கிறாண்டா குடிங்கோ. நான் ஐஸ் போடலை, ஆனால் குளிர்மையாக இருக்குது. அந்த பழங்கள் எல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தபடியே இப்போ நான் இதுக்குள்ளே கொஞ்சம் இளநீ சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
இதான் உங்களுக்கு காலையில் இனிமேல் ஜூஸ். ஓகே குடிங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இனிக்குதா? அந்த அவ்வளோ இனிப்பண்டு இல்லை. ஓகே இங்கே தான் இருக்குது. நான் குடிச்சு பார்க்குவோம். வித்தியாசமான டேஸ்ட். இந்த பச்சை மணக்குதா? சலரி வந்து நல்லா தான் இருக்குது. பண்ணது நல்லா. நல்லா இருக்குடா தம்பி. பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் இனிப்பு போட்டு கொடுக்கலாம். இந்த இளநீ எனக்கு கொஞ்சம் விட்டாலே போதும் தானே. சில பிள்ளைகளுக்கு வந்து இனிப்புண்டா இது கொஞ்சம். அப்போ இனிக்குதா? காணும் தானே நோமலா? ஓகே கவின் தரவழிக்கு இனிப்பு காணாதான், எங்களுக்கு காணுமன்ற மாதிரி இருக்குது. நாங்கள் குடிக்கிறது காணும். இல்லை சில பேர் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சுகர் பேஷண்ட் எல்லாம் இது குடித்தா நல்ல மட்டும் நினைக்கிறேன் எல்லாமே. நோமலாக சொல்கிறேன்ல காலையில் க்ரீன் நான் இந்த மருத்துவ குணம் அப்படி சொல்லல. நோமலாக மற்றாக்கள் அண்ணா குடிப்பான், அதனால நான் சொல்லுவேன். சொல்லுவார் காலையில் எழும்பி தான் கீக்கும்பர் ஜூஸ், என்னது புதினா ஜூஸ், கேரட் அப்படியெல்லாம் போட்டு காலையில் குடிப்பேன்னு சொல்லி. இப்போ ஆனால் நான் அப்படி குடிக்கிற ஆள் இல்லை, குடிக்கிறதும் இல்லை. குடிக்கிறது டைம் இருக்கிறதுல நான் இந்த ஜூஸ் மேக்கர் வேண்டினதே காலையில் எழும்பி ஜூஸ் அடித்து குடிக்கணும் ஃப்ரெஷ்ஷாண்டதுக்காண்டி தான் இதை வேண்டினான். தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் மட்டும் இல்லையே, குடிக்கிறது நாங்களும் அப்படி இப்படி தான் குடிப்போம். ஓகே இப்போ இது நல்லா இருக்குது. நல்ல வெயில் காய்ச்சா போட்டு குடிக்க சூப்பராக இருக்கும்ப்பா. அந்த வச்சு குடிக்க வைக்கலாம். இப்போ இந்த ஜூஸுக்கு எவ்வளோ மார்க்ஸ் போடலாம்? ஒரு 7.5 போடலாம். ஓகே நானும் அப்படி தான் நினைச்சேன். நான் ஒரு 6 போடலாம் முடிஞ்சு யோசித்தேன். 10க்கு 6, நீங்கள் 10க்கு 7. இனிப்பு போட்டால் 10 போட தரலாம். இந்த இனிப்பு உங்களுக்கு காணாது 10. ஓகே குடிச்சு முடியுங்க. ஓகே ரெண்டாவதாக நான் செய்ய போகிற ஜூஸ் வந்து மாங்காய், அதாவது மாம்பழம். உப்ஸ் மாம்பழம் கேரட் புளிக்குது வாயெல்லாம். ஐயோ இந்த ஜூஸ்ண்டா கொஞ்சம் பில் படுமான்ட்டு நினைக்கிறேன். என்ன தம்பி அப்படி தானே? ஓகே வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கரெக்ட் என்னோட போட்டா? இவ்வளோ நைஸாக ஜூஸ் வந்துருக்குதாண்டு. இது நாங்கள் முதல்ல என்ன போட்டாங்க, மாம்பழம் போட்டோடைய மாம்பழம் வந்திருக்கு, ஒரேஞ்சும் கேரட்டும் போட்டது ரெண்டாவது, அப்படியே மிக்ஸாக போட்டுருக்கு. அப்போ மிக்ஸ் பண்ணி போடுறதா நல்லா. இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே புளிஞ்சு வந்துருக்குது. வெரி நைஸ். ரைட் எப்படி பார்ப்போம் எப்படி இருக்குதாண்டி ஜூஸ். வாசம் தூக்கலாக இருக்குது. இனி இந்த மாம்பழ காலம் முடியும் வரைக்கும் நாங்கள் மாம்பழம் வச்சு ஜூஸ் அடிக்கலாம். வேணா இது ரெண்டாவது ஜூஸ் உங்களுக்கு. இதுக்குள்ள மாம்பழம், ஆரஞ்சு, கேரட் அவ்வளோதானே போட்டேன். அவ்வளோதான் போட்டு. வாய பார்க்க மாம்பழமும் அப்படி தானே இருந்தது. இது வந்து எங்கட நாட்டு மாம்பழம் இல்லை. நார்மலாக டெஸ்கோ, ஆல்டி, லிட்டில் இதுகளில் இருக்கிறது நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இது காயாயும் சாப்பிடலாம், பழமாயும் சாப்பிடலாம். ஆனால் இதை நான் எப்பவும் விரும்பி வேண்டுவேன். எங்களோட பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேன். நான் சலாட் போடுவேன், இதில் ஊறுகாய் போடுவேன். பெஸ்ட் ஊறுகாய்ன்னு சொல்லுவேன் இதில் ஊறுகாய் போட்டால். அதே தான் ஜூஸுக்கு வந்து கொஞ்சம் 2 நாள் விட்டோன்னே இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துடும். இது எனக்கு பிடிக்கும். இது வந்து 80p என்று நினைக்கிறேன் எங்களுக்கு.
நான் எப்பயுமே கூடுதலாக வேண்டுவேன். அந்த அன்றைக்கு ஜூஸ் மடிச்சிருக்கிறேன். சரி குடிங்க, குடிச்சிட்டு சொல்லுங்க. இது வந்து டென் போடலாம். பிள்ளைகளுக்கு என்ன டென்னுக்கு பிள்ளைகள்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க. கவின் நான் குடிச்சு பாறேன். இந்த சரி, இதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடுறீங்க? இதுக்கு 10 போடலாம். 10க்கு 10ஆ? அதுக்கு ஜூஸ் ஏன்னா இனிப்புக்கு ஒன்றும் போட தேவையில்லை. நாங்கள் முதல் போட்டது ஒன்றும் போட கட்டி ஒன்று போட்டால் இன்னும் சும்மா தூக்கும் அந்த மாதிரி. ஓகே. இல்லை வெயிலுக்கு 2 ஐஸ் கட்டியும் போட்டு குடிச்சா சூப்பராக. இதை புளிஞ்சு வச்சுட்டு நாங்கள் ஒரு நாள் முழுக்க குடிக்கலாமே. நான் குடிச்சு பார்க்க போகிறேன். ரியலி பெஸ்ட். வா நைஸ். இது அப்பா சொன்ன மாதிரி 10க்கு 10 போடுவேன் நானும். நைஸ் ஜூஸ். இது பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் ஹெல்த்தி ஜூஸ். இது வந்து கொஞ்சம் என்ன அது உடம்புக்கு நல்லமா ஹெல்த்தி ஜூஸ்ன்னு தான் சொல்லலாம். ஆனால் சுகர் கொஞ்சம் இது பிள்ளைகள் விரும்பி குடிப்பினோம். இப்போ வீட்டுக்கு வாராக்களுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் அடித்து குடிச்சினோம்னு சொன்னால் எப்பயுமே எங்களை வீட்டுக்கு வருவினோம் வாக்க. இந்த 3 பொருட்களும், அதாவது ஒரேஞ்ச் கலரில் இருக்கிற 3 பொருட்கள், மாம்பழம், ஒரேஞ்ச், கேரட், இந்த 3 காம்பினேஷனும் சூப்பரான ஒரு ஜூஸ். பிள்ளைகள் விரும்பி குடிப்பினா. 3வது ஜூஸ் செய்ய போகிறோம். இதோட ஆப்பிள் முதல் எடுத்தது நான் க்ரீன் ஆப்பிள் எடுத்திருந்தேன். இப்போ வந்து பிங்க் லேடி கலர் எடுத்துருக்கிறேன். ஆப்பிள், பீட்ரூட், பீட்ரூட் கலர், பீட்ரூட். கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் அடிக்கல இந்த பழங்கள்ன்ற தோலை சீவிட்டு தான் போடணும். இப்போ பீட்ரூட் பரவாயில்லை, தோலோட போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இப்போ மாம்பழம், பீட்ரூட், வா நைஸ் கலர். இல்லை கலர் பூட்டிருக்கேன் கைக்கு. ஐயோ, சும்மாயே சாப்பிடலாம் போல இருக்கு. எனக்கு பிடிக்கும் பீட்ரூட், நைஸாக இருக்குன்னு சாப்பிட. அடுத்தது இஞ்சி. இஞ்சியெல்லாம் தோலெல்லாம் சீவி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து 2 சின்ன துண்டு எடுத்துருக்கிறேன். கேரட், இஞ்சி, பீட்ரூட், ஆப்பிள். வேறு என்ன போடலாம்? ஓகே, நாங்கள் இப்போ ஜூஸ் அடிக்க தொடங்கலாம். முதல்ல போட போகிறது பீட்ரூட். பீட்ரூட், இஞ்சி, கேரட், ஆப்பிள். ஆனால் இந்த பழங்கள் எல்லாம் போடைக்க மிக்ஸ் பண்ணி போடைக்க தான் நல்லா. அடுத்தது லெமன். லெமனில் கொட்டையை போடாமல் இந்த சீட்ஸ் எடுத்துட்டு நாங்கள் ஜூஸை அடிக்கலாம். ஐயோ, கையில் ரத்தம், கத்தி வெட்டிட்டு இங்கில ரத்தம் வருதா? அடையே அது பொட்டுடா. ஐஸ். Quite nice.
கொஞ்சம் தேன் விடுறேன். நாங்கள் போட்டதுக்கு இனிப்பு கொஞ்சம் காணாது, தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் தேன் போட்டால் தேன். வாவ், இது 10க்கு 10. இந்த ஹனி போட்டோன்னு வேறு லெவலில் இருக்குது. ஹனி இல்லாமல் எவ்வளோ? ஹனி இல்லாமல் 8 இருக்கலாம். 8 அப்படி தான் வந்தது. கொஞ்சம் இனிப்பு குறைய மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஹனி போட்ட உடனே, தேனை விட்ட உடனே அது இந்த டேஸ்ட்டும் இந்த இஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவர். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து அதாவது பொம்பளைகள் வந்து நிறைய குடிக்கணும். ஏன்னா நிறைய இதில் அயன் இருக்குது. அது அடுத்தது ஏஎன்சி விட்டமின்ஸ் இருக்குது இதில். இது கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகள் குடிக்காட்டிக்கும் அம்மாக்கள் குடிங்க, நல்லது உங்களுக்கு. அயன் குறைவாக இருக்கிற ஆக்களுக்கு இது குடிக்கலாம். நைஸ், வெரி நைஸ். நான் போய் கொஞ்சம் புதினா பிடிங்கிட்டு வரேன். புதினா என்னோட தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் புதினா செடி. ஆமா, தொட்ட உடனே வாசம் அடிக்குது. அப்பப்போ முறிச்சு ஐயோ மரத்தையே முடிச்சு போட்டேனே. எங்களுக்கு தேவை கொஞ்சம் ஃப்ளேவர். அப்போ இதை வந்து நிறைய போடாமல் கொஞ்சமாக போடுவோம். வெட்டிட்டு போட்டால் இந்த இலையை வந்து தண்டையும் சரி அந்த கசக்கி புளியும் போது தான் அது இந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா வரும். வாவ், என்ன வாசம்! மின்டண்டு மணத்தாலே பிரியாணி தான். தண்ணி தன்மை தான் நல்லா இருக்கு. நான் போட்டு பண்ணலாம். ரெடி. கண்ணுக்குள்ளே இந்த வாட்டர்மெலனுக்கு கொஞ்சம் சீனி சேர்க்கிறேன். இது கவினுக்காக. கவின் வந்து சீனி வேணுமென்று கேட்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்டியப்பா இருங்கோ. இது வந்து வாட்டர்மெலன் மின்ட் புதினாவும் அதாவது நாங்கள் சொல்கிற வத்தாப்பழம். வெள்ளரிப்பழம் இல்லை, வெள்ளரிப்பழம் வத்தாப்பழம் ஐட்டனோ எங்களோட ஊரில் எங்களோட தோட்டத்தில் வாரது சும்மாயே கிடக்கு எப்போ பார்த்தாலும். ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, இப்போ பிடிக்குது. என்ன செய்கிறது? ஓகே, இப்போ அதை வச்சு ஒரு வித்தியாசமாக புதினாவையும் வாட்டர்மெலனையும் சேர்த்து ஒரு ஜூஸ் அடிச்சிருக்கிறேன். ஐஸ் போட்டிருக்க வேறு லெவல். நல்ல வெயிலுக்கு சூப்பராக தான் இருக்குது. இதுக்கும் 10க்கு 10 போடலாம். இப்போ என்ன சொல்லு, ஒவ்வொரு ஜூஸாக குடிக்க நான் கடைசியாக குடித்த ஜூஸ் தான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ.
இல்லை நான் சும்மா சொல்லலை, இதுவும் அந்தளவு சூப்பராக இருக்குது. நார்மலாகவே வாட்டர்மெலன்டா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜூஸ் மட்டும் என்ன பிடிக்காமல் அவ்வப்போது எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, இன்றைக்கு 4 விதமான ஜூஸ் வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னு சொன்னால் நான் புதுசாக ஜூஸ் மேக்கர் வேண்டியிருந்தேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சி நான் அந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ஜூஸ் மேக்கர் சின்னது, கைக்கு அடக்கமாக இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா நீங்களும் வேண்டி ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சூப்பராக நினைச்ச நேரம் ஜூஸ் அடித்து குடிக்கலாம். இனிமேல் காலையில் எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ் தான். நார்மலாக நாங்கள் ஜூஸ் எதுவுமே பெருசாக குடிக்கிறது இல்லை, தண்ணியை தவிர நான் வேறு எதுவுமே பெருசாக குடிக்க மாட்டேன். நான் இப்படி பழங்களில் ஜூஸ் அடிக்கும்போது விருப்பம். ஆனால் நான் இவ்வளோ ஆனாலும் மிக்சியில் ஃபுட் ப்ராசஸில் தான் ஜூஸை மேக் பண்ணினான். இனி நான் இந்த ஜூஸ் மேக்கர்லேயே ஜூஸை மேக் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது இந்த ஜூஸ்? இன்றைக்கு நான் செய்து காட்டின ஜூஸ், இதை நீங்களும் செய்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.